வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கோம். குறிப்பாக சொல்ல போனால் மழை. இந்த டிட்டா புயல் மூலமாக தமிழ்நாடு முழுக்கவே நம்ம பல்வேறு சேதங்களை பார்த்துருக்கோம். சென்னை மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டங்கள், நெல்லையில் கூட இந்த அளவுக்கு சேதம் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் திருப்பியும் நடிப்பு என்பது இப்போ நாங்கள் போட்ட பிச்சை இந்த 200 கோடி ரூபா வாங்குகிற சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய தந்தி டிவி பேட்டி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். வணக்கம். ஆனால் இந்த மழை 4000 கோடி, 6400 கோடி, இந்த மாதிரி பல கோடியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே மக்கள் தெருகோடியில் நிற்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு. சென்னையிலேயும் மழை வெள்ளம் ஃபுல்லாக. இந்த மழைக்கே இந்த பிரச்சனை. ஒரு சைடு நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டங்களில் பார்க்குறோம், அங்கே இழப்பு அதிகம். இன்றைக்கு இழப்பீடு தொகையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வெறும் 8000 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும். மினிமமே அது நடவு செய்கிறதுக்கே ஒரு 10,000லேருந்து 12,000 ரூபா செலவு இன்றைக்கி உள்ள நிலைமையில் ஆகுது. ஒரு நெல்லை வாங்கி கொண்டு வந்து பயிரிட நடவு வைக்கிறதுக்கே வெறும் 8000 ரூபா இழப்பீடு. சென்னையில் எல்லா பக்கமும் தண்ணி, பல வண்டிகள், 2 வீலர்ஸோ காரோ நிறைய இடங்கள்ல அப்படியே நிற்கிது. இந்த மழையை திமுக கையாண்ட விதத்தை எப்படி பார்க்குறீங்க? நேற்று ஒரு அறிக்கை விட்டாங்க, மிகச்சிறப்பாக கையாண்ட விதத்தினால் பொதுமக்கள் மகிழ்ச்சி, பெரிய பாதிப்பிலிருந்து பொதுமக்கள் தப்பித்துள்ளனர். நல்ல வேலை கொடைக்கானல் மாதிரி சொல்ல போனாங்கல்ல. பெரிய பாதிப்பிலிருந்து சென்னை தப்பிச்சிச்சு. புயல் காமிட்டுச்சு. அந்த புயல் டெல்டா மாவட்டம்லாம் அப்படியே தாண்டி, கடலூர்லாம் தாண்டி நம்மக்கிட்ட அப்படியே அந்த ஓரமாகவே, கடலோரமாகவே 20 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு அப்படியே நம்மளை தாண்டி திருவள்ளூர் மாவட்டம் வழியாக உள்ளே போக வேண்டியது. இது இப்படி வரும்பொழுதே வெப்ப காற்றுனால புயல் அந்த மேகத்தை கலைச்சி விட்டுச்சு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை பெருமழை, அதிகனமழை. கிட்டத்தட்ட எப்படின்னா மழை விடாமல் நாள் முழுவதும் பேஞ்சிக்கிட்டு இருக்கோம். 2015 அந்த மாதிரி ஒரு எல்லாரும் பயந்தாங்க. கிட்டத்தட்ட வானிலை ஆய்வாளர்கள்லாம் நாங்கள் பேசின சிலர்லாம் சார் வெளியில் சொல்ல முடியாது, பயமுறுத்தக்கூடாது, ஆனால் கடுமையான ஒரு இது இருக்குது சார், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இது இருக்குது சார் நாங்கள். ஆனால் அன்றைக்கி கலைச்சி விட்டதில் எல்லாம் சென்னை ரெயின்ஸ்னு ஒரு இது அவங்கள மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நாங்கள் அவங்கள பயமுறுத்திட்டோம் அப்படி இப்படின்னு. பிரதீப் ஜான்லாம் உஷாரு, அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் இது என்னென்னா யாரும் எதிர்பார்க்காததுனால அந்த மழை இதாச்சு, இவர்களும் தப்பித்தார்கள். அதற்கு பிறகு அந்த இது வேகத்தை குறைஞ்சதுனால நம்மக்கிட்ட வர்றதுன்றது திங்கக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தான் நம்மக்கிட்டே நெருங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் குளிர் காற்றுன்றதுனால மேகங்கள் திரண்டு மழை பொழிய ஆரம்பிக்குது. அது கூட எப்படின்னா, அந்த நடுப்பகுதி கண்ணு தாண்டி சுழற்சி அந்த மேகங்கள் நம்ம மேலே மழை பொழிவுன்றது அப்பப்போ அப்படின்னு பேஞ்சுது, விட்டு விட்டு பெஞ்சுது. திங்கக்கிழமை நைட்டு தான் உங்களுக்கு பல இடங்களில் 12 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 800ல் 20 சென்டிமீட்டர்னு மழை. மற்றபடி உங்களுக்கு தொடர் மழையோ பெருமழையோ கிடையாது. அப்போ நமக்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு மழை பெஞ்சிருக்குது, இவர்களை காப்பாற்றி விட்டுருக்கு. ஆனாலும் இவர்கள் சொன்னது, நாங்கள் எத்தகைய மழை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், அவ்வளோ மோட்டர், இவ்வளோ பம்பு செட்டு, இவ்வளோ டிராக்டர், அது இது 4000 கோடி செலவழிச்சு. எல்லாரும் கேட்குற கேள்வி, இத்தனை மோட்டர், பம்பு செட்டு, டிராக்டர் வாங்குறது தான் செலவழிச்சு. ஆனாலும் இவங்க வைக்க இல்லாமல் அதான் சொல்லியிருந்தாங்க. சில இடங்கள் பெரம்பூரில் டீசல் கூட இல்லாமல் நின்றுட்டு இருக்குன்னு. அவ்வளோதான், டீசல் வாங்க காசு இல்லையா? இல்லை, அவ்வளோதான். இவர்களுடைய ஏற்பாடுகள் எல்லாம் இவ்வளவுதான். பல தெருக்களில், சாலைகளில் வெள்ளம் தேங்கி இப்போவும் இருக்குது. இந்த மலைக்கே தேங்கின மழை நீர் வடியை காணும், அதை அகற்றுவதற்கான வழியும் காணும். வேலை நடக்குதானா நடக்குது, ஆனால் எதிர்பார்த்த வேலைகளோ சென்னைக்கான வேலைகளோ நடக்கலை. இவர்கள் சொன்ன மாதிரி நடக்கலை. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, தண்ணி இருந்தால் கூட ஏதோ தத்தளித்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறவங்க தடுக்கி ரோட்டில் விழுற மாதிரி தான் சாலைகளில் இந்த சந்திர மண்டலத்தில் இருக்கிற மாதிரி அங்கங்கே 10 அடிக்கு 10 அடிக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு நீங்கள் ஜிக்ஜாக்காக போகணும். எப்படி போக முடியும்? காரில் போகிறவங்களே போக முடியல, பெரிய வாகனங்களே பள்ளத்தில் இருக்குது. அப்போ இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க என்ன கதியாவாங்க? விபத்துலாம் நேரத்துக்கான வாய்ப்பு. சாலைகளை செப்பனிடுவதற்கு உங்களை சாலையில் போட சொல்லலை. ஒரு மாதம் 20 நாள் மேலே கேப் கிடைச்சது. அப்போ எல்லாருடைய கோரிக்கையும், தயவு செய்து சாலை பள்ளங்களையாவது கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணுங்கடா, பேட்ச் ஒர்க் பண்ணலாம். அதையும் பண்ணல. பண்ண இடங்கள்லையும் எனக்கு என்னென்னு பண்ணதுடைய விளைவு, சின்ன மலை இந்த மண்ணு கரைஞ்சி வர்ற மாதிரி பள்ளம் மறுபடியும் பெரும் பள்ளமாக மாறுறது தான் பார்க்குறோம். அப்போ பெரும் பள்ளங்கள்ன்றது உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இது இருக்குது. ஒரு பக்கம் சாலை வசதி இல்லை, ரோடு போடலை. நீங்கள் இந்த 3 வருஷத்துல எங்கேயுமே பெரிய சாலைகள்லாம் போட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ தான் லைட்டாக அப்படி போட்டாங்க, அதுவும் பல இடங்களில் கரைஞ்சி போய் பள்ளமாக நிற்கிற இதை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் சாலைகளில் தேங்கிய மழைநீர், குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர், வெள்ளம்,
இதை வந்து இதுவரைக்கும் இவர்கள் சரி பண்ணுறதுக்கான இத்தனைக்கும் நீங்கள் அணையை திறந்து விட்டு 25,000 அடி 30,000 அடி திறந்து விட்டு கரையோர பகுதிகளில் நீர் சூழ்ந்தது அப்படிலாம் கூட கிடையாது. கிடையாது. மழை பெஞ்சதுனால வந்த நீர் தேக்கம் அவ்வளோதான். இதில் என்னென்னா ஓஎம்ஆர் ஏரியாவில் மவுண்ட் ரோடு ஏரியாவில் பல இடங்களில் டிராஃபிக்கை வண்டி நிப்பாட்டி இவங்க பேட்ச் ஒர்க் மண்ணை போட்டு நிரப்பிட்டு இருக்காங்க. அது மழை பெஞ்சிட்டே இருக்கு. பெஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ அது எங்கே போகும்? அது இதுதான் இவருடைய இது. இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் இவர்கள் வந்து நாங்கள் அது பண்ணிட்டோம், நாங்கள் செய்த பெரிய வேலை இதுன்னு. என்ன விஷயம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு நேற்று ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு. ஆமாம். அங்கங்கே அவர் தான் டிவி முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு சரி தானே. அவர் எங்கே போனார்? கேஎன்ஆர் ஒன்று டெல்டா மாவட்டத்தில் இருக்கணும். அவர் திருவள்ளூர் போயிருந்தாருண்ணே. ஆவடி திருவள்ளூர் அந்த ஏரியா போயிருந்தார். நேற்று அங்கே போயிருந்தாரு. இன்னைக்கு வந்து சென்னையில் கொஞ்சம் சென்னை போயிருக்காரு. இன்னொரு விஷயம், இன்னும் சென்னைக்கான அமைச்சர்கள் மா சுப்பிரமணியமோ மற்றவர்களோ பெரிய அளவில். ஆனால் மேயர் பார்த்தீங்களாண்ணே? மேயர் இவங்க கூட சுற்றிருந்தாங்க. இல்லை அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோரா ட்ரெஸ் போட்டிருந்தாங்கண்ணே. டோரா அது வேற ஒரு என்னன்னா அது ஒரு மீமா மாறிடுச்சு. என்னது எதையோ தேடி செல்கிறார், 4000 கோடி ரூபா செலவு தொகையை சேர்ந்து தேடி செல்கிறார் டோரா அப்படின்னு போட்டு ஒரு மீம் போட்டு விட்டாங்க. அவங்க அந்த மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நீ இரு, நான் ஒப்பிச்சிடுறேன், அப்புறமா நீ கேள்வி ஒப்பிச்சுட்டு எத்தகைய மழை வந்தாலும் அத்தகைய மழையை இடர்களை நாம் சரி செய்யக்கூடிய அருமையான பணியை இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சருடையது நாங்கள் செய்து வருகிறோம். அப்பா. ஆனால் 23 பேசுனது அப்படியே இருக்குண்ணே. வேற என்ன, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுலாம் கிடையாது. என்னைக்கும் ஒரே பேச்சு மாத்திர வேலையை நம்மள்ட்ட கிடையாது. அதனால் சென்னை மக்கள் இதையும் கடந்து போகிறோன்ற மாதிரி தான் கடந்து போகிறாங்க. இவர்களுடைய நினைப்பு என்னென்னா சென்னை நமது கோட்டை, நம்ம பார்த்துக்கலான்னு. எத்தனை கவுன்சிலர் இதில் ஒர்க் பண்ணாங்கன்னு எடுத்தால் தெரியும். இதெல்லாமே எடுக்க மாட்டார். முதலமைச்சருக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. அவரை சார் நேராக வாங்க சார், இந்த இது நல்லா புதுசாக அந்த வெள்ளை கலரில் அந்த புதுசாக ஷீட்லாம் அடிச்சு வச்சு உட்கார வச்சுட்டு டிவியை போட்டு கலெக்டருங்கள்ட்ட பேசுங்க. அவன்னா நாங்கள் தப்பு பண்ண நான் சொல்லுவாங்க. சார் அப்படி இருக்குது இப்படி இருக்குது சூப்பர் சார் அப்படி சார் போனீங்கன்னா தெரியும். இங்கேருந்து தஞ்சாவூர் போக வேண்டியதானே, மற்ற விஷயங்கள்லாம் போத்துறது, இதுக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இதில் என்னென்ன ஒவ்வொரு விஷயம் போடும்போது இந்த ஃபேக்ட் செக் யூனிட் வந்து உடனே இது அப்போ அங்கே உள்ளது, இது ஒரிசாவில் உள்ளது, இது வெஸ்ட் பெங்காலில் உள்ளதுன்னு எடுத்து போடுறாங்க. இந்த குளங்கள் 14 குளங்கள் வெட்டப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது அந்த குளங்கள்லாம் என்னதான் நிலைமையில் இருக்குது? அதான் பில்டிங்லையும் கட்டியிருக்கோம். அதனால் குளங்கள் வெட்டப்பட்டது அப்படின்னா குளங்கள் தான், சாலைகள்லேயே குளங்கள் இருக்குது. ஆமாம். அதனால் அந்த பிரச்சனை இல்லை, பிரச்சனை கிடையாது. அந்த தண்ணியை அகற்றுற எந்த வேலையும் இல்லை அந்த பொதுமக்களுக்கான இதில். இப்போ தான் நிவாரணம் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் பட் இந்த சென்னைங்கிறது இந்த வெள்ளம் மழை வந்தபோது சென்னையை மட்டுமே மக்கள் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசப்படுறது மீடியா. விஜய் அதானே பேசுகிறார். விஜய் அதான் பேசுகிறாரு. இவங்களுடைய அறிக்கையை எலைட் அரசியல் நான் திரும்ப சொல்கிறேன்னா, ஆமாம் சென்னையில் பாதிப்பு, சென்னையில் வந்து அது இது ஏங்க இன்றைக்கி கதறாங்க. இப்போ இவர் அறிக்கையெல்லாம், அன்புமணி அறிக்கையெல்லாம் நீங்கள் என்ன நிதி ஒதுக்குறீங்க, நடவு செலவுக்கு கூட, நாற்று நடுற செலவுக்கு கூட அந்த காசு பத்தாது. 35,000 வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி மழை நீரால் பாதிக்கப்பட்டு அவன் வாடிக்கிட்டு இருக்கிறான். குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு 30,000மாவது நீ வந்து அறிவிக்கணும். அது அறுவடை பண்ணினா 65,000 வருமான. அந்த 65,000 வர இடத்துல 8,000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கையில் நஷ்டம் ஆகாமல் கூட பாதுகாக்கலாம்ல. நீ வந்து நெல் வாங்குற காசை கொண்டு போய் நீ கொடுத்தா என்ன பண்ணுவான்? 6,000 ரூபா கொடுத்தாங்க 2023. எதுக்கு? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இன்றைக்கி விவசாயிகள் அவ்வளோ லட்சக்கணக்கான ஏக்கர் பாதிக்கப்படுது, ஏக்கருக்கு 8,000 ரூபானா என்ன? நீங்கள் என்ன ஆட்சி நடத்துகிறீங்க? அதை தான் அவர் சொல்கிறாரு திரும்ப. நான் பயிர் வகைகள் நான் வைக்கிறேன், நீயும் வா நானும் வா, 2 பேரும் சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒன்று தெரியணும், தெரியலன்னா நேராக போனால் தெரிஞ்சிடும். மக்களுடைய பாதிப்பு, விவசாய நிலங்கள் பாதிப்பு, அவருடைய கதறல் எல்லாம் பார்க்கும்போது அதிகாரி சொன்னான்னா செருப்பால் அடிப்பேன். அவ்வளோ பாதிச்சிருக்கேன்னா ஏக்கருக்கு 8,000 ரூபான்ற அவனுடைய செலவு நான் கேட்டப்போ அவன் 35,000 40,000 செலவு பண்ணி வச்சுருக்கான். இன்றைக்கி அது இது பண்ணால் ஒரு ஏக்கருக்கு 25,000 30,000 கிடைக்குன்றான். அது லாபத்தை கூட தேவையில்லை, அவன் நஷ்டம் அடையாமல் நம்ம பாதுகாக்கணும்ல. வேறு எதுக்கு அரசு இருக்கிறோம்? இன்னொன்று, அவருக்கு பயிர் காப்பீடு பண்ணி கொடுத்தீங்களா? அதுவும் இல்லை. ஏன் பண்ணல? இந்த வருடம் தான் இருக்கையிலே குறைந்த பயிர் காப்பீடு பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டாங்க, அதையும் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. அவங்களுக்கான இது ஜனவரி மாதம் அறிவித்த 71 கோடியும் இன்னும் கொடுக்கல. ஆமாம். இந்த போன மழைக்கு 30 நாள் 35 நாள் ஆயும் கணக்கீடு எடுக்கவே இல்லை. இதோ அடுத்த மழை வந்து ஒரு வழி பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறீங்க? சரி, இதை எல்லாத்தையும் இந்த கட்சி தாவேகா, திமுக, டிவிகே, டிஎம்கே என்னங்களா நேற்று அவர் ஆதவர்ஜுனா நாங்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தி இவர்களுக்கு நாங்கள் தான் இதுனா என்னையா வீட்டுக்குள்ளே உட்காந்து போராட்டம் சொல்லிக்கிங்களா? ஒரு அறிக்கை கூட வர மாட்டேங்குதே. அடிப்படை அறிவு கூட இல்லையே.
கண்டனம். விவசாயிகள் ஏன்னா சம்பந்தம் அவங்க ஆட்களை அடிச்சிருக்காங்கண்ணே. ஏரியால போய் அந்த எஸ்ஐஆர் விஷயமா போய் அடிபட்டிருக்காங்க. அதுக்கு கூட ஒரு ஒரு கண்டன அறிக்கை கண்டன வரல. அறிக்கை இல்லை. ஆனா செங்கோட்டையை சேர்ந்ததுக்கு மட்டும் டிவியில் டிவியில போட்டு இது ஒன்று போடுவார். ஆமா. அவர் ஒரு பெரிய தலைவர். ஆமா. அவர்கிட்டயே கேட்டு அறிக்கை வாங்க வேண்டியதானே. ஏங்க சிபிஐ விசாரணை மறுத்து அவங்க போகிறாங்க. சிபிஐ விசாரணை என்னென்னலாம் அவங்க உச்சநீதிமன்றம் சொல்லி காமிச்சதோ அதை எல்லாத்தையும் வரிக்கு வரி இவங்க மறுத்து இதெல்லாம் தப்பு, எங்களுக்கு பழையபடி கொடுன்னு கேட்குறாங்க. அதாவது இதுதான் என்னோட ஒரு கேள்வியாகவும் இருந்ததுண்ணே. ம், அதாவது நேற்று மழை அதை வந்து பெரிதா மக்கள்கிட்ட வந்து பேசும் பொருளாயிடுச்சு. இந்த மீடியா வந்து மறுபடியும் திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கூட பேசப்படும் பொருளாயிடுச்சு. சோசியல் மீடியாவில் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசப்படும் பொருளாயிட்டு அந்த நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி சிபிஐ வழக்கு போனதை நாங்கள் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் முறையீடு பண்ணுறோம்னு சொல்லி மீண்டும் வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி தான் தெரியுது தவிர இது எப்படியும் தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அரசாங்கத்திற்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இது மடைமாற்ற செயலாக தானே பார்க்கப்படுது. ஆமாம். அதுவும் எப்படி பாருங்க, நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்களே, உங்கள் தீர்ப்பையே விமர்சனம் பண்ணி மனு. அதே ஜட்ஜிட்டு. ஆமாம். நீங்கள் வந்து இது சரியில்லை, நீங்கள் என்ன கேட்கணும் அதிகபட்சமாக, ஏங்க நாங்கள் போட்ட ஒரு நபர் கமிஷனை நீங்கள் அனுமதிச்சிருக்கணும். எஸ்ஐடி பண்ணீங்க, ரைட்டு, ஓகே. மற்றது பண்ணீங்க, ஒரு நபர் ஆணையத்தை செயல்பட விட்டு அதுக்கு ஒரு கண்காணிப்பு குழு மாதிரி போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இது எப்படிங்க சரியாக இருக்கணும்? அது கூட இல்லை. ஒரு நபர் ஆணையம் கொடுக்கணுமா, எஸ்ஐடியும் வேலை செய்யணுமா, அதுக்கப்புறம் வந்து அந்த நான் நேட்டிவ்னு சொல்லிட்டு போட்டாங்க, அந்த வார்த்தையை நீக்கணுமா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் போட்டு இவர்கள் வந்து திரும்ப அதை கேட்குறாங்க, இது எப்படி சரியில்லைன்னு. அவங்க ஏன் கொடுத்தாங்க? நீங்கள் ஒரு நபர் கமிஷன் போட்டு விட்டுருந்தீங்கன்னா அது வாட்டில் ஒர்க்க ஆரம்பிக்குது, ஆஃபீஸ் போட்டு கொடுத்தீங்க, அது பண்ணாலும் கூட ஓகே. ஒரு நபர் கமிஷன் போட்டுட்டு மறுநாளே நீங்கள் வந்து பேட்டின்ற பேரில் விஜய் மேலே தான் தப்பு, அரசாங்கம் மேலே தப்பே இல்லைன்னு ஒரு இதை கொண்டு வர்றீங்க, நரேட்டிவை. பேட்டி மூலிமா நீங்கள் ஒரு கருத்தை பதிய வைக்கிறீங்க. இது ஒரு நபர் ஆணையத்துடைய விசாரணையை பாதிக்கும், எல்லாருடைய கருத்தும் அது மாறிடும், அந்த கருத்தை திணிக்கிறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உச்சநீதிமன்றம் சுட்டி காமிக்கல, ஒரு காவல்துறை அதிகாரி மேலே கூட நடவடிக்கை இல்லை. 41 பேர் செத்து போயிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு டிஎஸ்பி லெவல்லையாவது அது கீழே இன்ஸ்பெக்டர் இவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணிடணும். எதுவுமே பண்ணல. அப்போ அவர்களை பாதுகாத்து கொண்டு தவறை முழுவதும் தூக்கி விஜய் மேலே போடுறதுனா அப்போ அண்ணாமலை கேட்காதான் கேட்குறாரு, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இது ஒரு விஷயம். மூணாவது, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, ஒரு டிவிஷன் பெஞ்சு எஸ்ஓபி சம்மந்தமாக வழக்கை கையில் எடுக்குது. ஆனால் தனி நீதிபதி அதையும் தாண்டி அவர் எடுக்கிறார் அந்த வழக்கை. டிவிஷன் பெஞ்ச் எடுத்தால் தனி நீதிபதி எடுக்க முடியாது. அதை மீறி அவர் எப்படி எடுத்தார்? இதுக்கு விளக்கம் எனக்கு கொடுங்க. அதை எடுத்தது மட்டுமல்லாமல் கூடுதலாக கோரப்படாத கோரிக்கைக்கு அவர் தீர்ப்பளிக்கிறார், அதில் கமெண்ட்ஸ் போடுறாரு, அதில் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாரு. இது குறித்து எங்களுக்கு விளக்கம் கொடுங்க. இந்த விளக்கத்தை தலைமை நீதிபதியிடம் காண்பித்து விட்டு அவரது ஒப்புதலை பெற்று எனக்கு பதில் அனுப்பும். ஏனோ தானோன்னு அனுப்பிடக்கூடாது. அவர்கிட்ட கொடு, அவர் பார்த்து இதெல்லாம் ஏன் சேர்க்கல, இதெல்லாம் இது பண்ணு, இதுக்கு இப்படி அப்பாலஜி கேளு, இதெல்லாம் கேட்டு எனக்கு அனுப்புனாங்க. அது வந்துச்சா இல்லையான்னு கூட இவங்க தாவேகா இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல. ரெண்டாவது, சிபிஐ விசாரணைக்கு இவ்வளோ முழுமையாக போத இந்த விவகாரத்தில் உடனடியாக அறிக்கை வரணுமா வேணாமா, கண்டித்து அறிக்கை வரணுமா வேணாமா? மக்கள் இப்போ நீங்கள் கேட்டிங்களே, அது மாதிரி மக்கள் மழையால் நொந்து போயிருக்காங்க. விவசாயிகள் அன்றைக்கி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. போன தடவை இது பண்ணதுக்கே பண்ணல, பயிர் காப்பீடு எதுவுமே பண்ணலை, கொள்முதல் நிலையங்களை குறைவாக அமைச்சனால அதனாலையும் பயிர் வந்து பாழாக போச்சு. எல்லாத்துக்கும் மத்திய அரசு குற்றம் சாட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதை விட்டுட்டு சிபிஐ விசாரணை ரத்து பண்ணணும்னு போகிறீங்களா? நீங்கள் வந்து என்ன வேலை பண்ணுறீங்க? அதுவும் இந்த நேரத்தில் அந்த செய்தியை வர வைக்கிறீங்களா? இது மடைமாற்ற அரசியல் தானே? உங்களுக்கு அப்போ பயம் இருக்குதா விசாரணை மேலே? அதனால் அது அறிக்கை வரணுமா வேணாமா? அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை. ஏங்க இவங்க விஷயங்க அது, நீ தமிழக விஷயம் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் விஷயம். அதுக்கே அறிக்கை வரல. ஒரு கேவியட் மனு உடனடியாக போடணும், அதுவும் போட்டாங்களா இல்லைன்னு தெரியும். நாங்கள் உடனடியாக கேவியட் மனு தாக்கல் பண்ணுவோன்னு அறிக்கை வரணுமா வேணாமா? அதுவும் இல்லை. கீழே இருக்கிற வாரியர்ஸும் ஸ்போக்ஸ் பர்சனும் கண்டிக்கிறான், பயமானு கேட்குறான் திமுக பார்த்து. இவர்கள் அறிக்கை இது வரைக்கும் வரல. இது லட்சணத்தில் திமுகவும் தாவேகாவும் தான் போட்டின்னு அதான் நீ காரி துப்பின்னுக்கிறாங்க. என்ன வேணால் பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க. இப்படி போகுது. கண்டிப்பாக. ஏன்னா அவர் பாண்டிச்சேரியில் போய் அந்த ரோட் ஷோவுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு போகிற தெரியுது ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் புஷி ஆனந்த் அவர்களுக்கும். பக்கத்தில் அதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் நாகப்பட்டினம். போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரல என்ன ஆயிரப்போகுது? நீ தினமும் அங்கே தான் போகிறீங்க. எலைட் அரசியல், அதுக்கு பேர் தான் எலைட் அரசியல். ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் அரசியலாக இருக்குமோ? பாயிண்ட் டு பாயிண்ட் எலைட்டு. சரி, அவன் கேட்குறான், என்னங்க டிஜிபியை பார்த்தீங்களா சொல்லுங்கள். தலையாட்டிகிட்டே காரில் ஏறி போகிறார். இவர்களுடைய குழு அமைச்சு
2-3 மாநில நிர்வாகிகள், புதுசாக வந்த தலைவர், மாபெரும் தலைவர், அவரெல்லாம் இணைச்சிக்கிட்டு போய் டெல்டா பிரதேசங்களை பார்வையிடுங்க, ஒரு அறிக்கை கொடுங்க. ஏதாவது அனுப்பலாம்ல? ஆமாம், தெரிஞ்சா தானே. உனக்கு சோறு எப்படி வருதுன்னே தெரியாது. நேராக காம்ப்ளெக்ஸில் போய் அரிசி வாங்கிட்டு வந்து அப்படி வருதுன்னு தான் நினச்சிட்டு இருப்பேன். விவசாயிகள் பிரச்சனை இவங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன கேட்டால் யாருக்குமே அவங்க இதில் அந்த இதுவே கிடையாது. ஒரு விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை பற்றி அடிப்படை புரிதல் கூட கிடையாது. டீம்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் 25 வயசு 30 வயசு காலேஜில் படித்த பசங்க எல்லாம். அவங்களுக்கும் தெரியாது. அப்போ என்ன தான் நீங்கள் யாரையாவது மண் சார்ந்தவர்களை இது பண்ணல, அந்த மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு கேட்டால் கூட ஏதாவது சொல்லுவோம். அவங்களையும் கேட்கறது கிடையாது. அவங்க சொன்னாலும் அவங்களுக்கும் பயம். இவ்வளோ நடந்திருக்கு, நம்ம எதாவது பண்ணோங்கன்னா சொல்கிறதுக்கும் பயம். புஷி கோச்சிக்குவார், ஜான் கோச்சிக்குவார், நம்ம எதிர்காலம் பாழாயிடும். இந்த லட்சணத்தில் கட்சி நடத்திக்கிட்டு தாவேக்காக திமுக தான் போட்டியாகும். இன்னும் உங்களை ஆர்எஸ் பாரதி இல்லை, இன்னும் 4-5 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. கண்டிப்பாண்ணே. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கண்ணே. இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுனதை கேட்கவா, அல்லது இங்கே ஒரு பக்கம் காமெடியாக நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனதை கேட்கவான்னு தெரியலண்ணே. இருந்தாலும் நம்ம ஆதவர்ஜுனாட்ட வந்து ஆரம்பிப்போம். ஆதவர்ஜுனா அவர்களும் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து சிரிக்காமல் கேள்வி கேட்டதுக்கே அவங்க ரொம்ப நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். பல இடங்களில் ரொம்ப சிரிப்பு விட்டுட்டாரு. இன்னும் சில இடங்களில் அவங்க கேள்வியெல்லாம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அவர் அம்பலப்பட்டிருப்பார். ஆமாண்ணே. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த செங்கோட்டையன் சேர்ப்பு இதிலேருந்து இந்த தாவேக்கா பெருசாக பேசப்படுறதோ இல்லையோ, செங்கோட்டையன் பெருசாக பேசப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போது அவர் ஆதவர்ஜுனா பேசும்போது ஆரம்பத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை, செங்கோட்டையன் அவர்கள் மீது தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அரசியல் வாழ்க்கையிலையோ எந்த ஒரு அழுக்கும் கிடையாது, அப்பற்ற ஒரு மனிதர், அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நாங்கள் எங்கள் கட்சியில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இது ஜென்சிக்கு வந்து ஒரு புதுவித அரசியலை சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம பல்வேறு குற்றச்சாட்டு, அவரே ஜென்சி தான். நம்ம பல்வேறு குற்றச்சாட்டை அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை சொல்லிட்டோம். 2012 எதனால் அவர் அமைச்சர்லேருந்து நீக்கப்பட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எப்பவுமே எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, நானும் அதை பற்றி நம்ம பேச மாட்டோம் பர்சனல் லைஃப்பை பற்றி. ஏன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட அப்பழுக்கற்ற மனிதன்கிற அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சனால தானே நீக்கினாங்க, மொத்தமா பிடிங்கிட்டு விட்டாங்க. நீக்கல, மொத்தமா பிடிங்கிட்டு நீ உட்கார வச்சாங்க. அதை ஆரம்பிச்சு அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, தேர்தல் வீக வகுப்பாளர் இவர். எதுக்கே செங்கோட்டையன் அவர்களை சேர்த்தீங்கன்னா, அவர் அம்மாவுக்கு பிரச்சார வீகத்தில் பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு. இப்போ கூகுள் அதை பண்ணி கொடுத்துரும். சரியப்பா, எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கும்போது அவர் கண்டெடுத்து போய் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் சேர்ந்தார். ரைட்டு, ஓகே. நீ யாரா? நீ வந்து தேர்தல் வீக மாநில பொதுச் செயலாளர். அவர் யாரானா நிர்வாக குழு பொதுச் செயலாளர். இது என்னென்ன இந்த கட்சியில்? அவ்வளோதான், யாரும் வேலை செய்ய மாட்டோம். வேலை செய்யாத ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க, 2 இது எடுத்தேன், ஒன்று இல்லாமல் போச்சு, இன்னொன்று. அதே மாதிரி அந்த பாட்டு வரும், ஒரு நாட்டுப்புற பாடல். ஆமாம், 2 வரும், ரெண்டுமே ஒன்றுக்கு உதவாத மாதிரி இருக்கும். ஒரு அதிகாரி இருப்பான், ஒருத்தனுக்கு காது கேட்காது, ஒருத்தன் ஊமை, இந்த மாதிரி வரும். இப்படியே தான் வரும் அந்த பாட்டு. அந்த மாதிரி இவர்கள் யார் இன்னும் 100 பேர் சேர்த்தாலும் நீங்கள் வந்து எங்கே ஆரம்பிக்கணும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லா புள்ளியும் விஜய்கிட்ட போய் முடியும். விஜய்கிட்ட முடியுதே, அவர்கிட்ட கேட்கணுன்னா புஷிக்கிட்ட வந்து முடியும். புஷியை மீறி எதாவது பண்ணால் ஜான்கிட்ட முடியும். இந்த 3 பேர் போட்டு குழப்பில் யாரும் எதுவும் செயல்பட முடியாமல் கம்முன்னு இருப்பாங்க. முக்கோண காதல், அவ்வளோதான். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் இப்போ அந்த சிபிஐ விசாரணை அறிக்கை கொடுக்கணுன்னா ஒரு நபருக்கு தோணுது, அவர் போய் விஜய்கிட்ட சொல்லணும்னா சொல்ல முடியாது, அது புஷிகிட்ட சொல்லணும். புஷியாம்பா அறிக்கைலாம் கொடுத்து திமுக பகைச்சிக்கிட்டு எதுக்குப்பா அப்படின்னு வரல. அதை மீறி நீங்கள் விஜயை பார்க்கவே முடியாது. ஜான்கிட்ட போனால் அவர் வேறு மாதிரி ஒரு கதை சொல்லுவார். அப்போ லாஸ்ட்டில் இது அறிக்கையே வராது. அப்படியே வந்தாலும் சரி, ஒரே விஜய்க்கே தோணுச்சுன்னா அதில் எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ அவ்வளோ டைலூட் ஆகிடுவாங்க. டைலூட் ஆகி இதை நீங்கள் ஒரு அறிக்கை வந்து பாருங்கள், மயில் இற கால தடவுற பார்த்து மென்மையாக இன்னும் கொஞ்சம் மென்மையாக பண்ணுங்க அப்படின்னு. அதுதான் கீழே வந்து திட்டுவானுங்க, நீ வேணா கட்சி நடத்து, உனக்கு தெரியுமா, இதுதான் ஜெங்ஸி ஸ்டைல் அப்படி இப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கு வந்து 72 நீங்கள் துணை இருந்த மாதிரி இப்போ வர ஒரு எம்ஜிஆரும். இப்போ வர ஒரு எம்ஜிஆரும் கிடையாது. எம்ஜிஆருக்கு அவர் துணையாகவும் இல்லை. எம்ஜிஆருடைய கூட்டத்தில் கும்பலாக ஓரணும் இருந்தவர், அது வேற விஷயம். இவர் எம்ஜிஆர் வழிகாட்டினார். முத்துசாமி என்ன பார்க்கலான்னு இன்னைக்கு செங்கோட்டை எங்கே இருப்பாரு தெரியாது. இல்லை, சசிகலான்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா செங்கோட்டை அமைச்சராக இருக்க முடியாது. நீ வந்து ஜார்ஜே பிரிஞ்சப்போ நீ அந்த சைடில் இருந்தனால தான் சரி போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. மற்றபடி இவர் வந்து அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணி இவர் வந்து மாவட்டத்தில் பெரிய ஆளை, இவர் தான் ராஜாங்கம் மாவட்டத்தில், அப்படிலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. மற்றவங்க வர இவர் ஒதுங்கி போய் கோபிச்செட்டியார் பாலத்தில் போய் உட்காந்துக்கினார். இப்போவும் கோபிச்செட்டி பாலத்தில் போய் உட்காந்துக்கினார். இப்போ சேர்ந்து எத்தனை நாள் ஆகுது? சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட ஆக போகுது. ஏதாவது அறிக்கை வந்துச்சா? ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை கூட்டினாரா? தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தை கூட்டினாரா? எல்லாருக்கும் அங்கே துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க. கார்த்திகை தீபம் வாழ்த்து மட்டும் போட்டு அது மட்டும் அனுமதி கொடுத்துக்கிறாங்க போல. அதில் பாருங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுவும் இந்த கட்சிக்கு ஜெயலலிதா வாடா தலைவி,
என்னென்ன கொள்கை தலைவர்னு சொன்ன ஆளுக்கு எல்லாரையும் போய் சேர்த்துட்டே இருக்காங்க. இப்போ அடுத்து அநேகமா வந்து இந்த பிப்ரவரி மாதம் 2 கலைஞர் அமைச்சர் ஸ்டாலின் உயிரோட இருக்கிறாரு. அதனால கலைஞர் அண்ணா ஏற்கனவே பொதுவான ஆளு. ஏற்பட்டாச்சு. அதனால கலைஞரையும் சேர்த்துக்குங்க. இது போக மிச்சம் யாருமே இல்லையாண்ணே? யாருமே கிடையாது. ஜிகே மூப்பனார் மட்டும் இருக்காருண்ணே. அந்த சைடு காங்கிரஸ்ல யாராவது சேர்ந்தாங்கன்னா ஜிகே மூப்பனாரு, காமராஜர் சேர்த்துக்கோ. காமராஜர் ஏற்கனவே நிற்கிறாரு, இருக்காரு. நடுவில் நின்னுக்கிறாரு. அதனால ஜிகே மூப்பனாரு, திண்டிவன ராமமூர்த்தி, வாழப்பாடி வாழப்பாடி ராமமூர்த்தி. ராமமூர்த்தின்னு சேர்த்து வச்சுக்கோ. இல்லை ராகுலையும் சேர்த்து வச்சுக்கோ. எங்க அன்னை சோனியா படத்தை நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்று கொடுங்க, நானும் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். அப்படின்னு. அதனால இவர்கள் வந்து நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், சொப்பு கட்சி, குழந்தைகள் கட்சின்னு. இவர்கள்ட்ட எந்த தெளிவும் கிடையாது. அதோடைய வெளிப்பாடு தான் இவர் 72 அந்த புரட்சி வந்தது, 80 இந்த புரட்சி பற்றி இவர் கேட்கும்போது அந்த அம்மாவே மடக்கிட்டாரு. ஆனால் அதுதானே எனக்கு ரொம்ப கொடூரம். சரி, நீ இப்படினாலும் பேசிக்கோயா. பகத்சிங் புரட்சியை போய் நீ பேசுறிய, அந்த புரட்சிக்கும் இந்த புரட்சி நீ பேசுனதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இல்லை, அவர் கேட்குறாரு பகத்சிங் செய்யலாம், நாங்கள் செய்யக்கூடாதுன்றாரு. பகத்சிங் செய்த காலகட்டம் பிரிட்டிஷ் காலகட்டம். அன்னைக்கு ஆயுத புரட்சி ஒரு பக்கம் பண்ணாலும், அகிம்சா புரட்சி ஒரு பக்கம், பலரும் பல விதமாக பண்ணியிருந்தாங்க. பகத்சிங்குடைய புகழ் காந்தியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிச்சு. அதனால தான் காந்தி வந்து தூக்கில் போகிறதா இருந்தால் காங்கிரஸ் மாநாட்டுக்கு முன்னாடி போடுங்கன்னு கடிதம் எழுதினார். ஆமாம். ஏன்னா மாநாட்டில் நேருலேருந்து பலரும், இடதுசாரி தலைவர்களாக இருந்த பலரும் பகத்சிங்க்கு தூக்கு தண்டனை ரத்து பண்ணணுன்னு வலியுறுத்தணும்னு காந்திக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு பயந்து போய் அவர் இந்த கடிதத்தை எழுதுறாரு. இது அப்புறமா எடுத்து வெளியில் வந்துச்சு. பகத்சிங்கை கிட்டத்தட்ட 23 வயசு பையன், அவனுக்கு அவ்வளோ பெரிய சிந்தனை. அவன் ஆயுத புரட்சி ஒன்றும் ஏந்தல. அவன் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சத்தத்தோடு வெடிக்கக்கூடிய ஒரு குண்டை போட்டு அதன் மூலியமாக எல்லாருடைய கவனத்தை ஈர்த்து நீதிமன்றத்தை எப்படி பயன்படுத்துறது தன்னுடைய பிரச்சாரத்தை தான். சந்திரசேகர் ஆசாத் வந்து அவர் 2 கையிலும் துப்பாக்கியில் சுடக்கூடியவர், பீகார்காரவர், பானிபூரி விற்கிறவர் இல்லை. 2 கையில். இன்னைக்கு நம்ம பீகாரி உட்காந்து தமிழன் ஊட்டின்னு இருக்கியா? இங்கே இருக்கிற அன்சங் லீடர்ஸ் இருக்காங்க 2000 பேருக்கு மேலே, அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஒருத்தரை கூட நீ திரும்பி பார்க்கல. ஆனால் பீகாரில் அந்த டைம்லேயே நீங்கள் வட இந்தியா எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ புரட்சியாளர்கள். பீகாரில் சரி, வங்கம் தந்த எத்தனையோ போராளிகள், எத்தனையோ புரட்சியாளர்கள். இந்த மகாராஷ்டிராவில் பகத்சிங், ராஜகுரு, எல்லாருமே. ராஜகுருலாம் மகாராஷ்டிரா, பகத்சிங் பஞ்சாப். இந்த மாதிரி அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் அவ்வளோ ஒரு அந்த போராட்டம். அதை வந்து சந்திரசேகர் ஆசாத் சொல்லுவார், நான் உன்னை மீட்டுறேன் போகும்போது, நான்லாம் மேட்டரே கிடையாது, அட்டாக் பண்ணி நான் கூப்பிட்டுறேன்னு. பகத்சிங் ஒத்துக்க மாட்டார். ஏன் ஒத்துக்க மாட்டார்னா, நான் என்னுடைய நோக்கம் இந்த நம்முடைய பிரச்சாரத்தை கொண்டு போகிறது, நீதிமன்றத்தை பிரச்சார களமாக பயன்படுத்துறது. அதனால தான் ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தில் இவங்க பிரச்சாரம் வருது, நான் டெய்லி இது ஒரு பெரிய இயக்கமாக மாறுதுன்னு நீதிமன்றத்தை சிறைச்சாலைக்கு மாற்றி விட்டாங்க. அதை எதிர்த்து அவர் உண்ணாவிரதம் இருந்த மாதிரி. அதனால் பகத்சிங் சாண்டர்ஸ் மட்டும் கொல்லுவாங்க. ஏன் கொல்லுவாங்கன்னா, சாண்டர்ஸ் லாலா லஜபதி ராய் அப்படின்ற மிகப்பெரிய தலைவரை மாறிலேயே அடித்து, லாலா லஜபதி ராய் வந்து இவர்களுக்கு எதிரானவர், மிதவாதி. லாலா லஜபதி ராய் வந்து இவங்களை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் ஒரு ஊர்வலம் போகும் பொழுது அந்த சாண்டர்ஸ் வந்து அடின்னு அடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு லாலா லஜபதி ராய் இறந்து போயிடுவார். அதற்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சாண்டர்ஸை கொல்லுவாங்க. அதுக்கு பகத்சிங் காரணம் இல்லை, அந்த குழுவில் இருப்பார், இவர் தான் போடுவார், சந்திரசேகர் ஆசாத் தான் போடுவார். அப்போது அதுக்கு பிறகு தேட ஆரம்பிப்பாங்க. இவர் இந்த இது போடுவார். பார்லிமெண்ட்டில் குண்டு வீசும் பொழுது கூட இவர் நேருடைய அப்பா மோதிலால் நேரு மற்றவங்களாம் அங்கே இருப்பாங்க. என்ன அங்கே சத்தம் அந்த மாதிரி பெரியதுன்னா, அது நம்ம பசங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பானுங்க அப்படின்வாங்க. வெடிச்சிட்டு அந்த மேலேருந்து நோட்டீஸ் எல்லாம் போட்டுட்டு என் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கைதாவாங்க. ஓடிலாம் போக மாட்டாங்க. கைதான பிறகு அந்த நீதிமன்றத்தை பயன்படுத்துவாங்க. இதுதான் பகத்சிங்குடைய இது. பகத்சிங் மன்னிப்பு கேட்டு அவங்க அப்பா கடிதம் கொடுத்த பொழுது கடுமையாக கோச்சிக்கிட்டார். நீ என்னை வந்து சிறுமைப்படுத்துகிற, எவ்வளோ பெரிய லட்சியத்தோடு நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பகத்சிங் நீங்கள் வந்துக்கிட்டு எலைட் அரசியல் பண்ணிக்கிட்டு பைக்கு தருவேன், கார் தருவேன் உருட்டிக்கிட்டு பகத்சிங் பண்ணார நம்ம பண்ணக்கூடாதுன்னா இப்போ பண்ணிங்கன்னா இதில் போயிடுங்க, யூஏபிஏல புரட்சியா. இப்போ என்ன புரட்சி? மக்களுக்கான அடிப்படை போராட்டங்கள் நடத்த வக்கில்ல, போராட்டங்களுக்கு ஏதாவது அழைப்பு கொடுக்கணும்ல. கண்டிப்பாக. இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு அறிக்கையில் காணும். இவர் உக்காந்துட்டு அன்றைக்கி நைட்டு கடுப்பில் ஏதோ ஒன்று போட்டது நீங்கள் நியாயப்படுத்திட்டு இருக்காரு. பகத்சிங்கு மாவா வரைக்கும் போயிட்டாப்புல. லெனினு ஏதாவது 4 புக்கு படிச்சுட்டா அது கொண்டு இன்னைக்கு பொருத்துவியா? எதை எங்கே பொருத்தணும்னு
கணக்கு இருக்குது. எனக்கு என்னென்னலாம் பொருத்திட முடியாது. அது தொடர்ந்துண்ணே அடுத்த ஒரு கேள்வி அவங்க கேட்டது வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும்போது வானிலை அறிக்கை தான். பாடலர் அதில் ஒரு விஷயம் சொன்னார்ண்ணே. 88% மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து திமுக வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சூப்பர்ண்ணே. அதனால் 28% வாக்கு தான் 88% ஓட்டே விழாதுங்க. 72% தாங்க. நம்ம 79 அதிகபட்சம். அதிகபட்சம். பெரிய விஷயம். 28% எனக்கு அதோட இருக்கு இன்னொன்னு சொல்லிட்டாப்ல, 45 வயதுக்கு கீழ் உள்ள எல்லாருமே ரெடின்ட்டாங்க. இவரை தாவேக்கு ஆதரிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா 4 கோடி பேர் தாவேக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க. 50 வயசுக்கு மேல தேவைப்படுறதுக்கு தான் அண்ணன் செங்கோட்டையன் செங்கோட்டையன் தேவைப்படுது. வந்துக்கிறாப்ல. ஓகே. அவர் அதனால பேசி முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். என்ன காரணத்துக்காக நீங்க தாவேக்காக ஓட்டு போடணும்னு அவர் பேசுவார்ல, ஆமா. பேசி முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். அண்ணா வட்டனா ஓட்டு போட்டு வந்துட்டேன். என்ன ஓட்டு முடிஞ்சிச்சு இன்னும் பேசினே இருக்கிற அப்படின்னு தான் போகும். என்னன்னா இவரை கூப்பிட்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. செங்கோட்டையன் கூடவே இருக்கிற சத்தியம். அவருடைய உதவியாளர் அவர் கூப்பிட்டுருக்காரு. இவர் தம்பி வான்னு, நான் போயிட்டு வாண்ணா, நீ தான் ஏதாவது இதுகிட்டு போவேன்னா நானும் வரணுமா, நான் அதிமுககாரன், நான் இங்கே தான் இருப்பேன்ருக்காங்க. நீ போட்டு விட்டான்ல, ஆமா. யாருன்னு ரொம்ப கேட்டுனுக்குறாங்க. அவர் பேரெல்லாம் சொல்லி அதுக்கு சங்கடப்படுத்துறாரு. அதனால் அவர் வந்து அவருக்கு முக்கியமான நபர். செங்கோட்டையனை கூப்பிட்டு பார்த்தாரு, அவரே வரலன்னா இவர் சொல்கிறாரு அவர் வருவார் இவர் வருவார், நீங்கள் கூப்பிட்டு போங்க. வருவாங்க. யார் வருவானா, இந்த ராஜலட்சுமி, ஸ்ரீதரன், இந்த மாதிரி எல்லாம் அவுடேட்டட் டிக்கெட் இருக்குல்ல, அதாவது ரிட்டையர் ஆன பிறகு 10 வருஷம் கழிச்சு இருப்பாங்க பாருங்க. ஆமா. அந்த மாதிரி பார்ட்டிலாம் கூப்பிட்டு வந்தால் நடக்கும். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து அவங்க கேட்ட ஒரு கேள்வி வந்து உங்கள் தாவைக்காலையும் பல்வேறு அணிகள் இருக்கு, அருண் ராஜா அணி நீங்கள் இருக்கிறீங்க அப்படி மாதிரி விஷயங்கள் பேசும்போது இவர் வார்த்தை சொன்னார். ஏங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு அணி உருவாகும். திமுக தான் பாருங்க புதிய அணி உருவாயிருக்கு உதயநிதி தலைமையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார். இங்கேயே இருக்க புஷி தலைமையில் ஒரு அணி இருக்குது, ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனா தலைமையில் ஒரு அணி இருக்குது, அப்புறம் மிதவாத அணி இருக்குது. எப்பா நீங்கள் எல்லாம் அடிச்சிங்கப்பா, தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கலாம், தோத்துக்கிட்டு போனீங்கன்னா அன்றைக்கி எங்கள் பேச்சு யாராவது கேட்பாங்களான்னு பார்ப்போம். வெங்கட்ராமன் அணி, ராஜசேகர், வெங்கட்ராமன், தாயிரா, எப்போ பார்த்தாலும் மேடையில் நிற்க வைக்கிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ராஜசேகரம் அப்படி தான். இந்த மாதிரி அணிலாம் வந்து மிதவாத அணி. அது வந்து இப்போ அடிச்சிக்கிறீங்களா இப்போ அடிச்சிக்காதீங்கப்பா சார், அடிச்சிக்கிங்க அவ்வளோதான். இந்த மாதிரி அணி. இன்னும் சில பேர் சுத்தமாக வெளியே போய் நிற்கிறாங்க, கட்சியில் இருக்காங்க ஆனால் சுத்தமாக வெளியிலேருந்து வேலை பார்க்குறாங்க. இது எல்லாம் தாண்டி மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் நம்ம என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் கொஞ்சமாவது பொழைப்போண்டா அப்படின்ற மனநிலை வந்துட்டாங்க. இது ஒன்று. புஷி அவர் தனி, அது தனி ராஜ்யம். அது பேரணி. ஆமாம், புஷியும் விஜயம் ஒரு அணி. நீ என்ன வேணால் பேசிக்கிற, யாரை வேணால் கொண்டு வா, நீ பிரதமர் மோடியே கூட கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துக்கோ, நான் எடுக்கிறது தான் முடிவு. அதனால் நீ இப்போ வேணால் ஜெயிக்கலாம், நாளைக்கு அடுத்த வாரம் நான் தான். அதனால் பார்த்தீங்களா என்னாச்சு, வந்தார், மாலை போட்டாங்க, கையில் இது என்னது இளநீ வச்சு ஸ்டா வச்சு கொடுத்தாங்க, கொண்டு போய் விட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதா? இது அவ்வளோதான். இனி வந்து அவர் அந்த நிர்வாக குழு கூட்டத்தை கூட்ட வேண்டியதுதானே, கூட்டி பாருங்க, கூட்டி மழை வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் பல எஸ்ஐஆர், பல பிரச்சனைகள் இருக்குது, இது சம்மந்தமாக கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அண்ணா இதெல்லாம் எங்கள் இதில் வழக்கமே இல்லைண்ணே, நீ என்ன நான் புதுசாக கொண்டு வரேன். இல்லைப்பா கட்சி ஆஃபீஸ் தான் பணம் இவர் தானே, இல்லைப்பா அது நீங்கள் எப்போவாது இது பண்ணுறது தான், அதுதான் நான் வந்தேன்ப்பா உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, அதெல்லாம் விட மாட்டாங்க, பாடம் எல்லாமே அதான். ஆமாம். அடுத்ததுண்ணே ஒரு விஷயம் கேட்கும்போது விஜய் ஸ்டைலே நம்ம கேட்க வேண்டியிருக்குண்ணே. இவர் சொன்னார், ஆதவ அர்ஜுனா சொன்னார், எனக்கு எந்த பதவிக்கும் நான் திமுகவிலையும் நின்னது கிடையாது, விடுதலை சிறுத்தை கட்சியிலும் இருக்கும்போது கேட்டது கிடையாது, நான் எப்பவும் எதிர்பார்க்கறது கிடையாது, கேட்டதெல்லாம் கிடையாது, வாங்கினது உண்டு. விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது விஜய் அவர்கள் சொன்னது, ஜெயிச்ச உடனே மிக முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன், அந்த பொறுப்பு உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதியமைச்சர். இது எப்படிண்ணே விஜய் ஸ்டைலில் வாயை மூடி சிரிக்கணுமா வாய் விட்டு சிரிக்கணுமா இந்த விஷயத்துக்கு? ஜெயிச்சா தான்றா வாங்குவேன்ற மாதிரி தான். அதாவது அவர் இப்போவே பிட்டை போட்டு வைக்கிறாரு, இவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் சொல்கிறது இதெல்லாம் இவரே கூட சொல்லியிருப்பாரு, அண்ணா நீ இப்படி சொல்லி வைண்ணா பார்த்துக்கலாம் புஷியை, ஏன்னா 1-to-1 பேசுறதெல்லாம் புஷி மட்டும்தான், இவங்க எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான். விஜய் எந்த நேரம் வேணாலும் யார் காலை வேணால் வாரி விட்டு போயிட்டே இருப்பார், அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அவருக்கு தேவை நான் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என்ன ஏற்பாடு இல்லையா, வேறு என்ன பண்ணணும், அது அவ்வளோதான். அதில் வந்து ஏகப்பட்ட குழப்பம் இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்னொன்று ஒரு மைய கருத்து அதில் பாருங்கள், அதிமுக உங்களுக்கு எதிரியா இல்லையா, அதுதான் நான் கேட்க வந்தேன். அந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கிட்ட இருக்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் அவங்க அழுத்தி கேட்டுருந்தாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்,
ஜனவரிக்கு மேலே சொல்லுவோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லியிருப்பாப்ல. அதை பார்த்தா சொல்லுவாங்கல்ல, ஏன் பேச மாட்டேங்கிற, மௌன விரதம் பேசிட்டே அந்த மாதிரி தான் இதெல்லாம். இல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி சரியான கேள்வி. 3 கேட்டாங்களா கொடி இதெல்லாம் சொல்றாங்களா, அப்போ ஏன் நீங்க மறுக்கல அது தலைமை தான் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா இவர்கள் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்றது வந்து உறுதி. எப்போ வேணாலும் இவர்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மறுக்க முடியல பல விஷயங்களை. என்ன கேட்டால் நான் தான் சொல்கிறேன், செங்கோட்டையனை அமைச்சது இவங்க தான். ஏன்னா ஏடிஎம்கில் இருக்கும்போதே எங்கள் அப்பா இவர் தான், நம்ம சித்தப்பா வந்து எல்லாமே அவர் சொல்கிறப்ப தான் நான் செய்கிறேன்னு சொன்னவர். அப்போ அவர் தாவேகா போகும்போது தாவேகாலாம் அவருக்கு ஒரு கட்சியா? அப்போ இவங்க சொல்லி தான், ஏன்னா ஆஃபரே மறுத்துட்டு தானே போகிறாரு. டிஎம்கே ஆஃபரே மறுத்துட்டு தான் போகிறாரு. அப்போ அவர் அசைன்மெண்ட்டில் தான் போயிருக்காரு. ஓபிஎஸ்ஸை இங்கே வா ராசா, என்ன டிடிவிக்குள்ளே சேர்ந்து ஆடினுக்கிற, டிடிவி கழட்டி விட்டேன் தெரியுமா, உனக்கு எதாவது தேவையா? ஆமாம், எனக்கு என் பிள்ளைக்கெல்லாம் சீட்டு வேணும், நாங்கள் சொல்கிறபடி கம்முன்னு போ, என்ன எடப்பாடி தான் எங்கள் தலைவர்னு சொல்லணும், ஓகேவா, போ, அவ்வளோதான். இறுதியான அவர் இந்த நம்மளுடைய ஆதவ அர்ஜி விஷயத்தில் ஒரு மேட்ரு என்னென்னா, காங்கிரஸ் ஒரு பலமான யானை, அதை வந்து இரும்பு சங்கிலியால் கெட்டி போட்டிருக்கு திமுகன்றாப்புல. இவர் தேர்தல் வைக்க பொறுப்பாளர் தான் கண்டிப்பாக எனக்கு தெரியுது. எனக்கு இவர் தாங்க அந்த பலமான யானைக்கு 20 சீட்டு 25 சீட்டு கொடுக்கு பாருங்கண்ணா, பலமான யானை. இது கேட்ட செல்வபிரந்தை என்ன ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரோட சந்தோஷத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஒரு பிட்டை போட்டு வைக்கிறார் இவர். பலமான யானையை 63 சீட்ல இருந்து 25 சீட்டு குறைச்சது இவங்க தான். யாரு? குறிப்பா இவரும் சபரிசன் தான் அந்த பேச்சுவார்த்தையில் உட்காந்தது. பலமான யானை தாங்க காங்கிரஸ். ஆனால் தப்பான முடிவுகள், அந்த பூமர்த்தனமான இது விஷயங்கள்ல பேசி மண்ணுக்கு ஏற்ற கோரிக்கை இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று வரட்டுத்தனமாக பாஜகவை எதிர்ப்பது. பாஜக மதவெறி கட்சி, இன்னும் பல குறைபாடுகள்லாம் இருந்தது, இன்னும் இருக்குது. அந்த மாதிரி விவகாரங்களை நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு முறையான அரசியல் பண்ணால் பரவாயில்ல. தேர்தல் நடைமுறையை கொண்டு போய் பாஜகவோட பொறுத்துறீங்களே, தேர்தல் ஆணைய நடைமுறையை எப்படி பாஜகவோட பொறுத்துவீங்க? இன்னை வரைக்கும் முட்டாள்தனமாக போயிட்டு பார்லிமெண்ட்டில் எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்றீங்க. நான் எல்லாத்தையும் அதான் கேட்டுனுக்கிறேன், உங்கள்கிட்டையும் கேட்குறேன், சொல்லுங்கள். இந்தியா கூட்டணியை வலுவாக இணைக்கும் ஒரு சங்கிலி எது? எஸ்ஐஆர் தானே? இல்லை, பல போராட்டம் நடத்திட்டாங்க. அப்புறம் நான் எஸ்ஐஆர் இப்போ நடத்துகிற போராட்டம் இதையெல்லாம் தாண்டி வலுவான ஒரு சங்கிலி அவர்களை இணைத்து வைத்திருக்கிறது. அதுனா சொல்லுங்கள், கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா பரிசு. என்னென்ன அப்படி ஒரு சங்கிலி? பிஜேபியோட எதிர்ப்பு தானோ? அதெல்லாம் போதுங்க. உங்களுக்கு பார்லிமெண்ட்டுன்னு போயிட்டா இவங்க எல்லோரையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சங்கிலி தெரியல. என்ன பார்லிமெண்ட் சம்சா, அட ராஜ் கச்சோரின்னு எல்லாம் தான். எல்லாமே அன்னைக்குன்னா அதுதான் எனக்கு. சமோசா, ஆமாம், சமோசா, காஜு கட்லி, எது அன்னைக்கு போடுறாங்களோ கட்லெட்டு, அதை சாப்பிட்டு வெளியில வந்து நம்ம சான்பிரிட்டோவும் தான் சாப்பிட்றாருங்க. ஆமா, வேற என்ன, இவர்களுக்கு வந்து இணைக்கிற ஒரே சங்கிலி அதுதான். இன்னைக்கு என்ன மாப்பிள்ள, நேற்று இது சம்சா, இன்னைக்கு கட்லெட்டு, சரி இரு இதை வந்துடுறேன், எஸ்ஐஆர் வேண்டும், நாங்கள் இது அவன் பார்த்துன்னு இருப்பாங்க. ஏன்பா பார்லிமெண்ட்டுப்பா, பல இது நிறைவேற்றணும் தான் குளிர்கால கூட்டத்தொடர், அதெல்லாம் இல்லை, எஸ்ஐஆர். எனக்கு தெரிஞ்சு காலையிலே சமோசா போட்டுறனால இந்த பிரச்சனை வருது. ஆமாம், 11 மணிக்கெல்லாம் போட்டுறாங்க. அதனால தான் வெளிநடப்பு செய்கிறாங்க. 10 மணிக்கு போகிறாங்க, 10 மணிலேருந்து போராடுறாங்க, 11 மணிக்கு போட்டுறாங்க. மத்தியானம் சம்சா சாப்பிட்டு கோசம் குத்தோன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். 2 மணிக்கு மறுபடியும் புள்ள போயிட்டு 12க்கு அப்புறம் அவை ஒத்துழைப்பா, மறுபடியும் போனோன்னா மறுபடியும் கோசம் போட்டு 2 மணிக்கு சாப்பாடு போயிடுறது. மறுபடியும் ஆய்வின் பண்ணிட்டு கூட்டம் போயிடுறது. ஏன்பா எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்க? எதிர்க்கிறோம். சரி, நீ எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தியா? அது கொடுக்காம இருப்பேனா? ஓட்டு போயிடுமே, ரைட்டு. என்ன பிரச்சனை எஸ்ஐஆரில்? அது வந்து ஏராளமான பிஎல்ஓக்கள் இறந்து விட்டார்கள். அப்படியா? எவ்வளோ பேருப்பா? குஜராத்தில் 4 பேர், தமிழ்நாட்டில் 2 பேர், கேரளாவில், தமிழ்நாட்டில் விட 2 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒருத்தர், கேரளாவில் 2 பேர். சரிப்பா, போக்குவரத்து கழகங்கள் பஸ்ஸு ஓட்டுறாங்க, டிரைவர் வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போதே மாரடைப்பு வந்துடுது, செத்து போயிடுறாரு. சில பேர் அதிகாரிகளோட சண்டை போட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். காவல்துறையிலையும் அந்த மாதிரி தான். இப்போ அதெல்லாம் கலைச்சிடலாமா? அவ்வளோதான். ஒரு பெரிய 67,000 பிஎல்ஓக்கள் வேலை செய்கிற இடத்துல இயற்கையாகவே 67,000 பேரில் ஒருத்தர் 2 பேர் ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் எதை சாக மாட்டானா? இல்லை பனிச்சுமை, அவன் வேலையை செஞ்சிட மாட்டான். இல்லை அவனுக்கு இந்த வட்டச்செயல் அவங்களாம் மிரட்டதில் ஒரு பயம் வந்துருக்கும், ஏதோ ஒரு, இல்லாட்டி வீட்டு பிரச்சனை, ஏதோ ஒன்று தற்கொலை பண்ணிருக்கும். இதை வச்சுட்டு ஒரு மாபெரும் இயக்கத்தை எப்படிங்க நிறுத்துவீங்க? ரம்மிக்கு சுற்றுனாங்க ஞாபகம், ஐயோ ரம்மியில் செத்து போகிறான், இப்போவும் செத்து தான் போகிறான். இப்போ எங்கடா போச்சு உங்க இது? அப்போ இந்த எஸ்ஐஆர் 9ஆம் தேதி இருக்குது, உட்காந்து பார்க்கணும் இவங்களை எப்படி ஓதன்னு ஓட விடுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இவர்கள் சொல்கிற காரணம் எல்லாம் மகா மட்டமான காரணம். ஜோக் என்னென்னா, இவங்க இந்த எஸ்ஐஆர் வேணான்னு சொல்கிற நேரத்தில் 100% முடிஞ்சிச்சு. 99.9% ஒர்க்கு முடிஞ்சிச்சு. 96% திரும்ப வாங்கிட்டாங்க.
வரைவு வாக்காளர் பட்டியலுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக. சரி, இன்னொன்று கேட்குறேன். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறத ஏன் இங்கே உட்காந்து பேசுகிறீங்க? இப்போ நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ணுவீங்க? இதை கேட்டால் நமக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது தொடர்ந்து நம்மளுடைய திமுக சைடு வருவோம்ண்ணே. ஆர்எஸ் பாரதி அவர்கள் அதாவது மீண்டும் ஆரம்பித்து விட்டார் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு. ஆனால் இந்த முறை எப்படி கொண்டு வந்துட்டாருன்னா, விஜய் அவர்கள் எப்படி சொல்லணும்னு தெரியல. அப்படி கொண்டு வந்துட்டார். அப்படி கொண்டு வந்துட்டார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். அண்ணா செங்கோட்டையனை பார்த்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். விஜய் அவர்களுக்கு வந்து சம்பளம் வாங்குறதே திமுக போட்ட பிச்சை அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாரு. நாளைக்கு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக போட்ட பிச்சை. கரெக்டு தான். நாங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தல, இந்த மக்களை வந்து வெறுப்புற வச்சோம், எங்க மேலேயே வெறுப்புற வச்சோம், நாங்களே பண்ணோம். ஆமாம். அது இன்னொன்று, நாங்களே பண்ணதுடைய விளைவு நீங்கள் வேற வழி இல்லாமல் பிஜேபி எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிட்டீங்க. இது வந்து நாங்கள் போட்ட பிச்சை. எது வந்தாலும் இவர் போட்ட பிச்சை தான். இவங்க தான் பிச்சை போடுவாங்க. ஏற்கனவே இந்த வார்த்தையை விட்டு தான் மாட்டிக்கின்னு நீதிமன்றத்தில் போய் வேறு மாதிரி மன்னிப்பு கேட்டு வந்தீங்க, தப்பிச்சிங்க. அப்போ இந்த பிச்சைன்றது 200 கோடிக்கு சம்பளம் வாங்குறதே இவர் கொடுக்குற பிச்சையா? 200 கோடி போடுற பிச்சை வந்து தமிழக மக்களை விஜய் ரசிகர்களாக மாற்றினதே இவங்க கடமை. ஹிந்தி படம் ஓடினதே கிடையாது. சரிங்க. அப்போ அவர் ஒரு 200 கோடி வாங்குறாருல, ரஜினிகாந்த். அவருக்கும் நீங்கள் தான் பிச்சை போட்டிங்களா? அஜித்துக்கும் நீங்கள் தான் பிச்சை போட்டீங்க. எல்லாருக்கும் நீங்கள் தான் பிச்சை போடுறீங்க. ஜனங்களுக்கும் பிச்சை போடுறீங்க. 1000 ரூபா ஓசி பஸ்ஸு எல்லாம். அப்போ நீங்கள் யாருங்க? நீங்கள் வந்து இந்த உலகளந்த பெருமாள் அப்படி தானே? எப்படி இருக்கு பாருங்க. என்னங்க இது? இல்லை, அதுக்கு ஒரு கட்டத்துக்கு போய் இந்த முகத்தெல்லாம் யாரா பாப்பா? பிச்சை எடுக்கிற முகம்டா அவன் முகம். அப்போ நான் இது அவதூறுகளுக்கு அவங்க பேர் போனவங்க. அந்த கும்பல் கை தட்டணும், சிரிக்கணும். அதுக்கு அதுவும் இவர் பெரிய காமெடி பீஸ், தெரியும்ல. இவர் எப்போவுமே காமெடி பீஸ் தான். அவர் ரெய்டு டைமில் தான் அவுத்து விடுவாங்க. இப்போ என்னன்னு தெரியல, நடுவில் அவுத்து விட்டுக்கிறாங்க. அதுவும் பாருங்களேன், இவர் பேசுவார் உதயநிதி, நம்ம மட்டும்தான் திராவிட கொள்கையை பேசுகிறோம், நம்ம மட்டும்தான் கொள்கை பேசிக்கிறோம், மற்றவர்கள்லாம் ஒன்றுமே தெரில. சரி, உங்களுக்கு எதாவது தெரியும் சொல்லுங்களேன்னா, நான் வந்து ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் கிருமி. அவர் பேசுனதுலே ஈரோட்டில் அசிங்கப்பட்டு போயிட்டாருன்னா, வெல்லும் சமூக நீதி மாநாடு பேர் வந்து ராஜ் கவுண்டர்னு சொல்லி டவாலி மாதிரி. சமூக நீதினா அனைத்து ஜாதிகளுக்கான இது தானே. அப்போ இது வந்துடுது இல்லை? இது வந்துடுது. அப்படி கொண்டு வந்துடுறது. இன்னொரு பாருங்க, இவர் இவ்வளோ பேசுகிறாரு கொள்கை இல்லாதுன்னு, அதே கூட்டத்தில் வந்தால் இவர் பேசுகிறாரு ஆர்எஸ் பார் பிச்சைக்கார மூஞ்சி உருவக்கேலி பண்ணுறாரு. அதுக்கடுத்து தாண்டி எனக்கு சில விஷயங்கள் நம்பிக்கை இருக்கு. உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு வெற்றியும் நம்ம பெறுறோம். அப்போ எங்கடா இறை நம்பிக்கை வந்துடுச்சு? அப்போ எங்கடா உங்க கொள்கை? அது இவங்க நினைச்சா ஒன்றரை குளம் ஒருவனே தேவன், நினைச்சா பெரியார் நினைச்சா முத்தமிழ் மாநாடு டக்கு டக்குன்னு காய போட்டுருவாங்க போல இருக்கு. கார்த்திகை தீபம் ஏற்றுறது நீதிமன்றம் உத்தரவிட்டது. எந்த கவர்மெண்ட்டாவது கார்த்திகை தீபம் பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக கோர்ட்டு போவாங்களா? இவர்கள் யாருக்காக இருக்கிறாங்க? பாஜக ஒரு பக்கம் அப்படி நிற்கிதுன்னா மத வெறின்றோம். அவர்கள் இந்து மதம் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதை நம்ம ஏற்றுக்கல. இதுக்கு மட்டுமே ஏன் வர்றீங்க? பொதுவான மக்கள் பிரச்சனைக்கு வாங்கன்றது நம்முடைய விமர்சனமாக. ஆனால் இந்த விவகாரத்தில் நீங்கள் பொதுவாக இருக்கணும், அமைதி ஏற்படுற வழி பண்ணணும். அதில் ஒன்று, அந்த பக்தர்களுடைய அது எத்தனையோ நூற்றாண்டாக அது வாட்டில் தீபம் ஏற்றப்படுகிறது, வர்றாங்க. அதில் போய் பார்த்துட்டு பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாம் நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு அதை எதிர்த்து அறநிலையை எதுக்கு வச்சுருக்கீங்க? அறநிலைத்துறையை அதுடைய வேலை வந்து நெறிப்படுத்துறது மட்டும்தான். வருமானத்தை நெறிப்படுத்தி அது செலவினங்கள் இந்த மாதிரி அறநிலைத்துறைக்குன்னு சட்டங்கள். அந்த சட்ட அடிப்படையில் என்னென்ன கோயில் நற்காரியங்கள் செய்யலாம், பக்தர்களுக்கான உதவிகள்னா செய்யுது, கோயில் புனரமைப்பு, கோயில் சார்ந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இது மாதிரி பண்ணணும். அதுலேயே நீங்கள் பண்ணுற வேலை ஒவ்வொன்றும் பாஜக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. இல்லை, அறநிலைத்துறையே போனால் பாஜக திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அறநிலைத்துறை அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தனியார் கைகளுக்கு கோயில் போகணுன்னு. தனியார் கைகளில் கோயில் போச்சுன்னா எவ்வளோ மோசமாகுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதோடைய வருமானத்துலேருந்து பல விஷயங்கள் மறைக்கப்படும். அதை வந்து நீங்கள் யாரும் கண்காணிக்க முடியாது. இதில் தவறு நடந்ததுனால தான் அறநிலைத்துறைன்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது. அறநிலைத்துறைன்றது பொதுவாக இருக்கணும். அது வந்து கோயிலுடைய வருமானங்களை, கோயில் சொத்துக்களை பாதுகாப்பது, கோயில் அந்த வருமானங்களை கொண்டு புனரமைப்பது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோயில் சார்ந்த பக்தர்களுக்கான வசதிகள் செய்து கொடுப்பது, ப்ளஸ்ஸு கல்லூரிகள், பள்ளிகள், அதுவும் அறநிலைத்துறை சட்டத்துக்கு கீழே இந்து சமயம் சார்ந்த கல்வி முறைகளோடு சேர்ந்த பொதுக்கல்வி, இப்படிலாம் கொண்டு வரணுன்றதுக்கு தான் அறநிலைத்துறை. இங்கே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த பணத்தை எடுத்து பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் பண்ணி கோர்ட்டுலேயே வாங்கி கட்டிக்கிட்டீங்க. இப்போ கார்த்திகை தீபம்ன்றது அறநிலைத்துறைக்கு என்னங்க சம்மந்தம்?
அது ஒரு மக்களுடைய நம்பிக்கை. நம்பிக்கை அந்த திருப்பரங்குன்றத்தில் நம்பிக்கையில நீதிமன்றம் தலையிட்டு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஏற்றுங்க. காவல்துறை அதோடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுன்றாங்க. இப்போ சு. வெங்கடேசன் ஒரு அறிக்கை விடுறாரு. அவரு எதுக்குங்க இதில தேவையில்லாம போட்டு தலையிடணும்? இதில இந்து மக்கள்லயே ஒரு பிரிவினர் பாதிக்கப்படுறாங்க. இல்லாட்டி இது மதவெறியோட இந்த தீபம் ஏற்றப்பட்டு, இதனால மத சார்பற்ற ஒரு மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுது. பாதிக்கப்படும். இந்த மாரி ஏதாவது இருந்தால் கம்யூனிஸ்டுகள் தலையிடலாம். எனக்கு என்னன்னு இந்த மாரி ஒரு பக்கம் கொண்டு போயி இந்துக்கள்னால அ இவர்கள் பாஜக, அரசு அப்படின்ற மாரி கோர்ட்டுன்ற மாரி தள்ளுனீங்கன்னா, அப்புறம் எப்படி தான் நீங்க அவங்க மனங்களை வென்றெடுப்பீர்கள்? ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிரா பேசிக்கிட்டே, அப்புறம் நீங்களே பாஜக கிட்ட தள்ளுறது தானே. அதுதான் தீகாக்காரன் அந்த வேலைய தானே பண்ணிட்டு இருக்கான். ம அந்த இது என்ன சொல்றது? அந்த கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்ப பிரச்சாரம் மூலியமாக அந்த மக்கள் மனதில அவர்கள் ஏற்றுக்கொள்ள வகையில கொண்டு போனீங்கன்னா, அவங்க ஏத்துக்குவாங்க. ஏற்றுக்கணும். அந்த பிரச்சாரம் கொண்டு போகாம, அவர்கள் மத நம்பிக்கையை மத ந நம்பிக்கையை அத குலைக்கிற வகையில அவர்களுக்கு வந்து மனதில பாதிப்பு வர அளவுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு, இந்த சைடு வானா எப்படி வருவாங்க? அப்ப அந்த சைடுல யார் மருந்து தடவுறாங்களோ அந்த பக்கம் தான் போவாங்க. போவாங்க. மறைமுகமாக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு நீங்க உதவுறீங்க. கண்டிப்பா. இந்த வேலைய பண்ணிக்கிட்டே, நீங்க அப்பன்னா யோக்கியம் பேசுறீங்க நீங்க. மத மத நல்லிணக்கம் நிக்கணும் நீங்க. எப்பா நீயே இல்ல, நீயே இல்லப்பா. இதான் விஷயம். நான் எல்லா மக்களையும் மதிக்கிறேன். எல்லா மதங்களையும் மதிக்கிறேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதோடைய அர்த்தம் அதுதான். இந்துக்கள் தீபாவளி கொண்டாடுறாங்க, வாழ்த்து சொல்றேன். விநாயகர் சதுர்த்தி பெரும்பான்மையினர் உடைய நம்பிக்கை, வாழ்த்து சொல்றேன். கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்றேன். ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றேன். இது தீபம் ஏத்தணுமா? ஏத்தணும். ஏங்க அது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்கு நம்ம பாதுகாப்பு குடுக்கணும். இதுக்கு எதிரா எவனாவது இருந்தா அத சரி பண்ணணும். இந்த வேலைய தான் பண்ணணும். நீங்களே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இது எப்படி சரியா இருக்கும்? அதுக்கு என்ன காரணம்னு விளக்குறீங்களா? அதுவும் கிடையாது. கிடையாது. இதெல்லாம் இறுதியான ஓபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணம்ண்ணே. டிக்கெட் ஃப்ரீயாக கிடச்சின்னு போயிட்டாரா? அது எங்கள் அண்ணா எதுக்காக போயிருக்காரு? அவரு நேரா போல தெரியுமா? கொச்சி போய் அப்படியே அங்கேருந்து அப்படியே அப்படியே அப்படி போறாராம். யாருக்கும் தெரியாம. ஆமா. அவர கூப்பிட்டது இந்த டீம் வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒரு ஒற்றுமையா கொண்டு போணும்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே ஒன்றுபட்ட ஏடிஎம்கேன்னு காமிக்கணும்னு. அதில் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு இவர்கள் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு வெளிவிட்டாங்க ஏடிஎம்கேல. நீங்கள் பார்த்துங்க அவங்கள சரி பண்ணிக்கங்கன்னு. நாங்கள் பார்த்துக்குறோங்கன்னு சொல்லி சரி பண்ணோன்னா அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் தூண்டி விட்டுட்ருக்காரு. இதில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அந்த 3 பேருக்குமே பிரச்சனை. யார்? செங்கோட்டையனுக்கும் சரி, டிடிவிக்கும் சரி, ஓபிஎஸ்க்கும் சரி. ஓபிஎஸ்க்கு அதில் ஒரு சுயநலம் இருக்குது. எது? எனக்கு வேண்டியதை கொடுத்தா எடப்பாடிலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. ஆனால் டிடிவிக்கு என்ன ஆனாலும் எடப்பாடி வரக்கூடாது. அதிமுக நேற்று சொல்கிறாருல்ல, சந்தோஷமாக சொல்கிறாருங்க. ரெட்டை இலை வலுவிழந்து விட்டது. 22% ஓட்டு இருக்கிற ஒரு சின்னத்தை வலுவிழந்து விட்டதுன்றாரு. 22% அவ்வளோ மோசமான நிலைமையில் 22%. ஆமாம். இன்னைக்கு கூட்டணி பலமாக இருக்கும் போது அது எகிரும். அப்போ நீங்கள் அதில் சந்தோஷப்பட்டுக்கணும். ஆட்சிக்கு மேலே இருக்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆட்சி மீது. அதில் வந்து சுயதிருப்தி அடைகிறீங்க. அதுக்குடைய அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மேலே உள்ள ஒரு பொறாமை. இன்னொரு பக்கம் இவர் ஒரு பக்கம் செங்கோட்டையன் உருண்டு இருந்தார். சரி என்ன பண்ண போகிற? அங்கே போய் சேர்ந்திருப்பாயாக. நாங்கள் சொல்லும் முறை சொல்லும் காரியத்தை செய்திருப்பாயாக போ. ஆனால் அவங்க கூப்பிட்றாங்க. அதோட டபுள் ஆஃபர் கொண்டு உனக்கு நான் என்ன சொன்னேன் இல்லைங்க. சரி போ. சரிண்ணா. ஆனால் அந்த ஆஃபர் போப்பாங்க அப்படின்னு தாவைகளை போய் ஜாயின் பண்ணிட்டாப்புல. அங்கே சந்தனமாலை போட்டு இது வச்சு ஸ்டாப் போட்டு இளநீ வச்சு உட்கார வச்சுட்டாங்க. இது ஒரு பார்ட்டு. இப்போ ஓபிஎஸ்ஸை இந்த கூட்டணியை உடைக்கணும்னா இங்கே வா. இன்னும் ரொம்ப ஆடுற அடங்க மாட்டியா? இல்லைங்க போ, நாங்கள் சொல்கிறோம் பண்ணு கிளம்பு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிடிவி தனிமைப்பட்டு போயிட்டார். ஆமாம். நைனா நான் இதை சொன்னாரா? இனி தேவைப்பட மாட்டார். ஏன்னா அந்த எண்டுக்கு போயிட்டார். ஓ எவ்வளோ ஓட்டு வச்சுக்கிற? பாயிண்ட் சம்திங். தாவேக கூட போய் சேர்ந்து தொகுதிக்கு 100 ஓட்டு. போ முடிச்சு 20 எம்எல்ஏ 10 தொகுதி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட 234 இருக்குது. பெரிய தொல்லை. ஒருவேளை தனியாக நான் சொல்கிறேன். சேர்ந்து வந்துட்டாங்க. நினச்சி பார்க்க முடியும். செங்கோட்டையன் கதையும் அதுதான். அது ஒன்று. அப்போ ஓபிஎஸ்ஸை தனியாக பிரித்து கொண்டு வர வேலை. இந்த 3ஐயும் பிரிச்சுட்டா இவங்களை ஆப்ரேட் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார்? வீடியோ போட்டு போவார். அப்படிதான். அதோட முடிஞ்சு. மிக்க நன்றி. உங்கள் நேரத்தை